ஆண்டன் செக்கோவ் அவர்களின் நாயுடன் வந்த சீமாட்டி. அத்தியாயம் 1. கடலோரம் ஒரு புதிய நபர் வந்திருப்பதாக எங்கும் பேச்சு. சின்ன நாயோடு வந்திருக்கும் ஒரு சீமாட்டி யால்டாவில் 2 வார காலமாக தங்கியிருந்து அதை தன் வீடு போல பாவித்துவிட்ட இட்மிட்ரிச் குரோவுக்கு அந்த புதிய வருகையில் ஆர்வம் உண்டானது. வெண்ணெய் கூடாரத்தில் உட்கார்ந்து கொண்டு நடுத்தர உயரமும் அழகான தலைமுடியும் தலையில் வட்டமான துணி தொப்பியும் கொண்ட ஒரு இளம்பெண் கடற்கரையில் பொமேரியனின் நாய் பின்னால் ஓடிவர நடந்து போவதை பார்த்தான். அதற்கு பிறகு அவன் அவளை பூங்காக்களிலும் சதுக்கத்திலும் ஒரு நாளில் பல தடவை பார்த்தான். அவள் அதே வட்டமான துணித்தொப்பி அணிந்து கொண்டு தனியாக நடந்து கொண்டிருந்தாள். எப்போதும் அதே வெள்ளை நாயுடன் தான். அவள் யாரென்று யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. எல்லோரும் அவளை நாயுடன் வந்த சீமாட்டி என்றே அழைத்தனர். அவள் கணவனோ அல்லது நண்பர்களோ இல்லாமல் தனியாக இங்கு இருக்கிறாள் என்றால் அவளோடு நட்பு கொள்வது தவறாகாது என்று குரோ நினைத்தான். அவனுக்கு வயது 40க்கு கீழ். 12 வயதில் ஒரு மகள், 2 பையன்கள். எல்லோரும் பள்ளியில் படித்து கொண்டிருந்தார்கள். அவனுக்கு சின்ன வயதிலேயே திருமணமாகியிருந்தது. 2வது வருடம் மாணவனாக இருந்தபோது. இப்பொழுது அவன் மனைவி அவன் வயதை விட 1.5 மடங்கு அதிகமானவள் போல தோன்றினாள். கருத்த புருவங்கள் கொண்ட கௌரவமான நேரான உயரமான பெண். மேலும் அவள் தன்னை பற்றி சொல்லிக்கொள்வது போல அறிவு ஜீவியும் கூட. நிறைய வாசித்தாள். உச்சரிப்புக்கு தக்கபடி எழுத்துக்களை வாசிக்கும் முறையையும் பயன்படுத்தினாள். கணவனை டிமிட்ரி என்றே அழைத்தாள், இட்மிட்ரி என்றல்ல. அவள் அறிவு கெட்டவள், குறுகிய மனப்பான்மை கொண்டவள், நேர்த்தி இல்லாதவள் என்று அவன் தனக்குள்ளே அவளை பற்றி நினைத்திருந்தான். அவள் மீது அவனுக்கு பயம். வீட்டில் இருக்கவே அவன் விரும்புவதில்லை. நீண்ட காலத்திற்கு முன்பே அவளுக்கு அவன் துரோகம் செய்ய ஆரம்பித்து விட்டான். அதனாலேயே என்னவோ அவன் கிட்டத்தட்ட அடிக்கடி பெண்களை கேவலமாக பேசினான். அவன் இருக்கும்போது அவர்களை பற்றி பேச்செழுந்தால் அவர்களை கீழ்மையான இனம் என்று அழைத்தான். கசப்பான அனுபவம் கற்றுத்தந்த பாடத்தால் அவர்களை அவன் என்ன வேண்டுமானாலும் சொல்லி அழைக்கலாம். ஆனால் அந்த கீழ்மையான இனம் இல்லாமல் 2 நாள் கூட அவனால் தாக்குப்பிடிக்க முடியாது என்று அவனுக்கு தோன்றியது. ஆண்களின் சமூகத்தில் அவனுக்கு சலிப்பு ஏற்பட்டது. அவனாக இருக்க முடியவில்லை. அவர்களோடு இருக்கும்பொழுது அவனால் உரையாட முடிவதில்லை. உணர்ச்சி இல்லாத ஜடமாக இருந்தான். ஆனால் பெண்களுடன் இருக்கும்பொழுது அவன் சுதந்திரமாக உணர்ந்தான். அவர்களிடம் என்ன பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவன் தெரிந்து வைத்திருந்தான். அவன் மௌனமாக இருந்தபோதும் கூட அவர்களோடு சுமூகமாகவே இருந்தான். அவனது தோற்றத்தில், அவனது குணபாவங்களில், அவனது இயல்பில் ஏதோ ஒரு காந்த கவர்ச்சி பெண்களை அவன்பால் ஈர்த்து அவர்களை அவனுக்கு சாதகமாக கட்டமைத்தது. அது அவனுக்கு தெரியும். ஏதோ ஒரு சக்தி அவனையும் அவர்களிடத்து ஈர்த்தது போல தோன்றியது. நாகரிகமான மக்களிடையே, குறிப்பாக எப்பொழுதும் வேகமில்லாமல் இயங்கும் தீர்மானமில்லாத மாஸ்கோ மக்களிடையே முதலில் வாழ்க்கையை சந்தோஷமாக்கி லேசான கவர்ச்சியான தீர செயலாக தோன்றும் காதல் விவகாரம் தவிர்க்க முடியாமல் தீவிரமான நுட்பமான தீராத ஒரு பிரச்சனையாக வளர்வதும் முடிவில் சூழ்நிலை தாங்க முடியாத ஒன்றாக மாறிவிடுவதும் உண்டு. இதை அடிக்கடி பெற்ற அனுபவம் நிஜமாகவே கசப்பான அனுபவம். அவனுக்கு நீண்ட நாட்களுக்கு முன்பே கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனால் சுவாரஸ்யமான பெண்ணை சந்திக்கும் போதெல்லாம் இந்த அனுபவம் அவனது ஞாபகத்தை விட்டு வெளியேறிவிடுகிறது. அவனுக்கு வாழ்க்கை மீது ஆர்வமாகி விடுகிறது. எல்லாம் எளிதாகவும் வேடிக்கையாகவும் தோன்றுகிறது. ஒரு நாள் மாலை பொழுதில் அவன் பூங்காவில் உணவருந்திக் கொண்டிருந்தான்.
அப்பொழுது வட்டமான துணித்தொப்பி அணிந்த அந்த பெண் மெதுவாக நடந்து வந்து அடுத்த மேஜை அருகே அமர்ந்தாள். அவளது முகபாவம், அவளது தோரணை, அவளது ஆடை, அவள் முடியை அலங்கரித்த விதம் இதெல்லாம் அவனுக்கு சொன்னது அவள் ஒரு மேட்டுக்குடி சீமாட்டி என்று, அவளுக்கு திருமணமாகிவிட்டது என்று, அவள் யால்டாவிற்கு வந்திருப்பது இதுதான் முதல் தடவை என்று, அங்கே அவள் சுரத்தில்லாமல் இருக்கிறாள் என்று, யால்டா போன்ற இடங்களில் நிலவுகின்ற ஒழுங்கீனம் பற்றிய கதைகள் பெரும்பாலும் உண்மையில்லாதவை. அவற்றை அவன் ஏளனம் செய்தான். தங்களுக்கு திறமை இருந்தால் அந்த மாதிரியான பாவங்களை சந்தோஷமாக செய்யக்கூடிய மனிதர்களால் பெரும்பாலும் உருவாக்கப்பட்டவை அந்த கதைகள் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த பெண் அவனிடமிருந்து 3 அடி தள்ளி அடுத்த மேஜையில் இருந்தபோது அவனுக்கு ஞாபகம் வந்தன. எளிதாக வெறி கொண்ட கதைகள், மலைகளுக்கு சென்ற பயணங்கள், கொஞ்சங்காலம் மட்டுமே நீடிக்கும் வேக வேகமான காதல் விவகாரம், பேர் தெரியாத முன்பின் அறியாத ஒரு பெண்ணுடன் கொள்ளும் சல்லாபம், இவற்றை பற்றிய சபல எண்ணம் அவனை திடீரென ஆட்கொண்டது. அவன் கொஞ்சலோடு பொமேரியனை அழைத்தான். அது அவன் அருகே வந்தபோது அவன் விரலாட்டினான். அது உருமியது. குரோவ் மீண்டும் விரலாட்டினான். அந்த பெண் அவனை பார்த்து கண்களை உடனே தாழ்த்தி கொண்டாள். அது கடிக்காது என்று சொல்லிவிட்டு கன்னம் சிவந்தாள். நான் இதற்கு எலும்பு கொடுக்கலாமா என்று அவன் கேட்டான். அவள் தலையசைத்தவுடன் அவன் மரியாதையுடன் கேட்டான், ரொம்ப நாட்களா யால்டாவில் இருக்கிறீர்களா? 5 நாட்களாக. நான் வந்து ஏற்கனவே 2 வாரமாகிவிட்டது. கொஞ்ச நேரம் மௌனம். நேரம் வேகமாக பறக்கிறது, ஆனால் இங்கே மெதுவாக செல்கிறது என்றாள் அவள் அவனை பார்க்காமலேயே. இங்கே மெதுவாக இருக்கிறது என்று சொல்வது ஒரு பேஷன். வேறு மாகாணத்தை சேர்ந்தவன் பெலியாவிலோ அல்லது ஷிட்ராவிலோ வசிப்பான். ஆனால் அங்கே அவனுக்கு மந்தமாக இருக்காது. ஆனால் இங்கே வரும்போது மட்டும் ஓ என்ன மந்தமாக இருக்கிறது, ஓ என்ன தூசி என்று சொல்வான். என்னவோ அவன் கிரேனாடாவிலிருந்து வந்தவன் மாதிரி. அவள் சிரித்தாள். பின்பு இருவரும் மௌனமாக சாப்பிட்டனர், அந்நியர்கள் போல. ஆனால் சாப்பிட்ட பிறகு அவர்கள் ஒன்றாக நடந்தனர். அவர்களிடையே ஒரு கலகலப்பான நகைச்சுவையான உரையாடல் எழுந்தது. எங்கே போகிறோம் அல்லது என்ன பேசுகிறோம் என்பதை ஒரு பொருட்டாக நினைக்காத சுதந்திரமான திருப்தி உணர்வுமிக்க மனிதர்கள் பேசிக்கொள்ளும் உரையாடல் அது. அவர்கள் நடந்தனர், பேசினர். கடலில் விழுந்த வினோதமான ஒளியை பற்றி, நீர் லைக் மலரின் வண்ணத்தோடு மென்மையாக இருப்பது பற்றி, நிலவிலிருந்து ஒரு தங்க இழை அதன் மீது விழுந்ததை பற்றியும் பேசினர். வெப்பமான பகல் முடிந்த பின்னும் எவ்வளவு வெப்பமாக இருக்கிறது என்பது பற்றியும் இருவரும் பேசினர். தான் மாஸ்கோவை சேர்ந்தவன் என்றும், கலைகளில் பட்டம் பெற்றவன் என்றும், வங்கியில் உத்தியோகம் என்றும், நாட்டிய நாடக பாடகனாக பயிற்சி பெற்றவன் என்றும், ஆனால் அதை விட்டுவிட்டதாகவும், தனக்கு மாஸ்கோவில் 2 வீடுகள் இருக்கிறது என்றும் அவன் சொன்னான். அவளிடமிருந்து அவன் தெரிந்து கொண்டது, அவள் பீட்டர்ஸ்பர்க்கில் வளர்ந்தவள். ஆனால் திருமணமாகி 2 வருடங்களாக எஸ்ஸில் வசிக்கிறாள். இன்னும் 1 மாதம் யால்டாவில் அவள் இருப்பாள். அவளுடைய கணவன் விடுமுறைக்கு வந்து அவளை கூப்பிட வரலாம். கணவனுக்கு கிரவுன் துறையில் வேலையா அல்லது புரோவின்ஷியல் கவுன்சிலில் வேலையா என்று அவளுக்கு நிச்சயமாக தெரியவில்லை. அவளது அறியாமை அவனுக்கு வேடிக்கையாக இருந்தது. அவள் பெயர் அன்னா செர்கேவினா என்பதையும் குரோவ் அறிந்து கொண்டான். விடுதி அறையில் அவன் அவளை பற்றி யோசித்தான். அடுத்த நாள் அவள் நிச்சயமாக தன்னை வந்து சந்திப்பாள் என்று நினைத்தான். அது நிச்சயமாக நிகழும். படுக்கைக்குள் விழுந்தபோது அவள் சமீபத்தில் அவனது மகளைப் போலவே பாடங்கள் படிக்கும் ஒரு பள்ளி சிறுமியாக இருந்திருக்கிறாள் என்று நினைத்தான்.
அந்நியரோடு பேசும் அவளது பாணியில், அவளது சிரிப்பில் இன்னும் அந்த தயக்க உணர்வும் மெல்லிசான தன்மையும் இருப்பதை அவன் ஞாபகத்திற்குள் கொண்டு வந்தான். அவள் தனியாக இருப்பதும் பின்தொடரப்படுவதும் அவள் யூகிக்க தவறாத ஒரு இரகசிய நோக்கத்தோடு மற்றவர்கள் அவளிடம் பேச்சு கொடுப்பதும் அவள் வாழ்க்கையில் இதுவே முதல் தடவையாக இருக்கக்கூடும். அவன் அவளது மெல்லிய மென்மையான கழுத்தை, அவளது அழகான சாம்பல் நிற கண்களை நினைத்து பார்த்தான். ஏதோ ஒரு பரிதாபகரமான அம்சம் அவளிடம் இருக்கிறது என்று அவன் சிந்தித்தவாறே தூங்கிவிட்டான். அத்தியாயம் 2. ஒரு வாரம் கடந்துவிட்டது அவர்கள் நட்பு உருவாகி. அன்று விடுமுறை நாள். உள்ளே புழுக்கமாயிருந்தது. வெளியே தெருவில் காற்று புழுதி வாரி வீசி மக்களின் தொப்பிகளை பறக்கடித்தது. தாகத்தை அதிகமாக்கிய நாள். க்ரோ அடிக்கடி கூடாரத்திற்குச் சென்று சர்பத்துக்கும் தண்ணீரும் அல்லது ஐஸ்கிரீமும் அருந்தும்படி அன்னா செர்கேவ்னாவை வற்புறுத்தினான். என்ன செய்வதென்றே யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. மாலையில் காற்று அடிப்பது சற்று ஓய்ந்தவுடன் ஸ்டீமர் படகு வருவதை பார்ப்பதற்கு அவர்கள் கடற்சுவர் மேலேறி நின்றனர். துறைமுகத்தை சுற்றி நிறைய ஜனங்கள் நடந்து கொண்டிருந்தனர். பூங்கொத்துகளோடு யாரையோ வரவேற்க அவர்கள் அங்கே கூடியிருந்தனர். நன்றாக உடை உடுத்திருந்த அந்த யால்டா கூடத்தின் 2 சிறப்பம்சங்கள் பளிச்சென்று தென்பட்டன. முதிய பெண்கள் இளம் பெண்களைப் போல உடுத்தியிருந்தனர். இராணுவ ஜெனரல்கள் நிறைய பேர் இருந்தனர். கடல் கொந்தளிப்பின் காரணமாக ஸ்டீமர் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் தாமதமாக வந்தது. அது கடற்கரை சுவரை அடைவதற்கு முன்பு பல தடவை சுற்றி கொண்டே இருந்தது. அன்னா செர்கேவ்னா ஒற்றை பிடி கொண்ட கண்ணாடி வழியாக ஸ்டீமரையும் பிரயாணிகளையும் பார்த்தாள். தெரிந்தவர்களை தேடுவது போல. அவள் க்ரோவிடம் திரும்பி வந்தபோது அவள் கண்கள் மினுமினுத்தன. அவள் நிறைய பேசினாள். சம்பந்தமில்லாத கேள்விகள் கேட்டாள். அடுத்த கணமே தான் என்ன கேட்டோம் என்பதையே மறந்து போனாள். கூடத்தில் தன் ஒற்றைப்பிடி கண்ணாடியை நழுவ விட்டாள். பண்டிகை கூட்டம் கலைய ஆரம்பித்தது. மக்கள் முகங்களை பார்க்க முடியாத அளவிற்கு இருள் கவிழ்ந்தது. காற்று முற்றிலும் நின்று போனது. ஆனால் க்ரோவும் அன்னா செர்கேவ்னாவும் இன்னும் நின்ற இடத்திலேயே இருந்தனர். ஸ்டீமரிலிருந்து யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருப்பதைப் போல அன்னா செர்கேவ்னா க்ரோவையும் பார்க்காமல் பூக்களின் வாசத்தை உறிஞ்சினாள். இந்த மாலையில் வானிலை நன்றாக இருக்கிறது என்றான் அவன். இப்பொழுது எங்கே செல்லலாம்? எங்கேயாவது வண்டியில் போவோமா? அவள் பதில் சொல்லவில்லை. பின் அவன் அவளை உற்று நோக்கினான். உடனே திடீரென்று கையால் அவளை சுற்றி வளைத்து அவன் உதடுகளில் முத்தமிட்டு அவளது பூக்களின் வாசத்தையும் ஈரத்தையும் சுவாசித்தான். யாராவது பார்த்து விட்டார்களா என்ற பதற்றத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தான். நாம் உன் விடுதிக்கு செல்லலாம் என்று அவன் மெல்ல. இருவரும் வேகமாக நடந்தனர். அறை அருகில் இருந்தது. ஜப்பான் கடையில் அவள் வாங்கியிருந்த சென்ட்டு அறை முழுவதும் மனம் வீசியது. க்ரோ அவளை பார்த்து யோசித்தான். இந்த உலகத்தில்தான் எவ்வளவு வித்தியாசமான மக்களை சந்திக்கிறோம். இறந்த காலத்து ஞாபகங்கள் அவனை பத்திரப்படுத்தி வைத்திருந்தன. அவனை சந்தோஷமாக காதலித்த அவன் கொடுத்த ஆனந்தத்திற்காக. அது எவ்வளவு கொஞ்ச காலத்தில் முடிந்தது என்றாலும் அவனிடம் நன்றியோடு இருந்த கவனமில்லாத நல்ல குணமுள்ள பெண்கள் பற்றிய ஞாபகங்கள். உண்மையான உணர்வுகள் இல்லாமல் வெறும் மேம்போக்கான சொற்களுடன் செயற்கையாக நரம்பிரழ்வு தன்மையோடு காதலும் அல்ல, உணர்வும் அல்ல, ஆனால் அதிமுக்கியமான ஏதோ ஒன்று என்பதை குறிப்பால் உணர்த்தும் முகபாவனையோடு காதலித்த அவனது மனைவியை போன்ற பெண்கள் பற்றிய ஞாபகங்கள். வாழ்க்கையிலிருந்து அளவுக்கு அதிகமாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற பிடிவாதமான ஆசையை வெளிப்படுத்தும் பேராசை மின்னும் முகங்கள் கொண்ட அழகான ஆனால் உணர்வற்ற 2-3 பெண்கள் பற்றிய ஞாபகங்கள். இந்த பெண்கள் சலனமிக்கவர்கள், சிந்திக்க தெரியாதவர்கள், அடக்கி ஆள நினைப்பவர்கள், புத்தி கூர்மை இல்லாதவர்கள், இளமையில் முதல் படியில் இருப்பவர்கள் அல்ல.
குரோவிற்கு அவர்கள் மீதான ஆர்வம் குறைந்த பின்பு அவர்களின் அழகு அவனுக்குள் வெறுப்பை தூண்டியது. அவர்கள் அணிந்திருந்த லினன் துணியின் ஜரிகை அவனுக்கு மீன் செதில்கள் போல தோன்றின. ஆனால் இப்பொழுது வந்த பெண்ணிடம் அனுபவமில்லாத இளமையின் தயக்கமும் முதிராத கோணமும் அசட்டு உணர்வும் இருக்கின்றன. யாரோ ஒருவர் திடீரென்று கதவை தட்டியது போன்ற ஓர் ஆச்சரிய உணர்வு அவளிடம் இருந்தது. இப்பொழுது நிகழ்ந்திருக்கும் புதிய உறவை பற்றி அன்னா செர்கேவ்னா என்ற நாயுடன் வந்த சீமாட்டியின் மனப்பான்மை சற்று வினோதமாகவும் அது தனது வீழ்ச்சி என்பது போன்ற கடுமையோடும் இருந்தது. அப்படித்தான் தோன்றியது. வினோதமாகவும் சரியில்லாததாகவும். அவள் முகம் தொங்கியது, சோபை இழந்தது. அவளின் 2 பக்கங்களிலும் அவளது நீண்ட முடி சோகமாக ஊசலாடியது. பழங்காலத்து சித்திரத்திலிருக்கும் பாவையான பெண்ணின் சோகமான உடல்மொழி பாவனையில் அவள் சிந்தித்தாள். இது தவறு என்றாள் அவள். என்னை இப்பொழுது பரிகசிக்கும் ஆட்களில் நீங்கள்தான் முதலாவதாக இருப்பீர்கள். மேஜையில் தர்பூசணி இருந்தது. அதில் ஒரு துண்டை வெட்டி நிதானமாக சாப்பிட ஆரம்பித்தான் குரோ. பின்பு குறைந்தபட்ச அரை மணி நேரத்திற்கு அங்கே மௌனம் நிலவியது. அன்னா செர்கேவ்னா கண் கலங்க வைப்பவளாக இருந்தாள். வாழ்க்கையில் எதையோ பார்த்திராத ஓர் எளிய நல்ல பெண்ணின் தூய்மை அவளை சுற்றியிருந்தது. மேஜையின் மீதிருந்த ஒற்றை மெழுகுவர்த்தி அவள் முகத்தில் ஒரு மெல்லிய வெளிச்சத்தை பரப்பியது. ஆனால் அவள் சந்தோஷமில்லாமல் இருந்தாள் என்பது தெளிவானது. நான் எப்படி உன்னை பரிகசிக்க முடியும் என்று கேட்டான் குரோ. நீ என்ன சொல்கிறாய் என்று உனக்கே தெரியவில்லை. கடவுள் என்னை மன்னிப்பாராக என்றாள் அவள். கண்களில் நீர் ததும்பியது. இது ரொம்ப அநியாயம். மன்னிப்பு தேவையென்று நீ உணர்வது போல தெரிகிறது. மன்னிக்கப்படுவதா? இல்லை. நான் ஒரு மோசமான கீழ்த்தரமான பெண். என்னை நானே பரிகசிக்கிறேன். நீங்கள் உங்களை நியாயப்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம். நான் ஏமாற்றியது என் கணவனை அல்ல, என்னை. இப்பொழுது மட்டுமல்ல, ரொம்ப நாட்களாகவே என்னை நான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன். என் கணவன் நல்லவனாக நேர்மையானவனாக இருக்கலாம். ஆனால் அவன் ஒரு கூலிக்காரன். அவன் அங்கே என்ன செய்கிறான், அவன் வேலை என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவன் ஒரு கூலிக்காரன் என்று மட்டும் தெரியும். அவனை நான் திருமணம் செய்து கொள்ளும்போது எனக்கு 20 வயது. ஏதோ ஒரு ஆர்வம் என்னை துரத்தி கொண்டே இருந்தது. சிறப்பாக ஏதோ ஒன்று எனக்கு தேவைப்பட்டது. ஒரு வித்தியாசமான வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டிருப்பேன். நான் வாழ விரும்பினேன். வாழ வாழ ஆர்வ நெருப்பு எனக்குள் எரிந்து கொண்டே இருந்தது. உங்களுக்கு இது புரியாது. ஆனால் கடவுள் சத்தியமாக சொல்கிறேன், என்னை நான் கட்டுப்படுத்த முடியவில்லை. எனக்குள் ஏதோ நடந்தது. என்னால் கட்டுப்பட்டு நிற்க முடியவில்லை. எனக்கு உடம்பு சரியில்லை என்று என் கணவனிடம் சொல்லிவிட்டு நான் இங்கே வந்துவிட்டேன். பைத்தியம் பிடித்த ஜந்து மாதிரி மயக்கம் அடைந்தது போல இங்கே நான் சுற்றி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் அருவருப்பான, கேவலமான, எல்லோரும் பரிகசிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக மாறிவிட்டேன். அவள் பேசுவதை கேட்டு குரோவுக்கு ஏற்கனவே சலிப்பு ஏற்பட்டுவிட்டது. எதிர்பாராத அசந்தர்ப்பமான இந்த வருத்தத்தால், வெகுளித்தனமான குரலால் அவனுக்கு எரிச்சல் உண்டானது. அவள் கண்களில் நீர் மட்டும் இல்லையென்றால் அவள் நடிக்கிறாள் அல்லது வேடிக்கையாக பேசுகிறாள் என்று அவன் நினைத்திருப்பான். எனக்கு புரியவில்லை என்றான் அவன் மென்மையாக. உனக்கு என்னதான் வேண்டும்? அவள் தன் முகத்தை அவன் மார்பில் வைத்து அவனை நெருக்கி அழுத்தினாள். என்னை நம்புங்கள், என்னை நம்புங்கள், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்றாள் அவள். ஒரு சுத்தமான நேர்மையான வாழ்க்கையை நான் நேசிக்கிறேன். பாவம் எனக்கு பிடிக்காது. நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. தீமையான ஒன்று என்னை ஏமாற்றிவிட்டது என்று எளிமையான ஜனங்கள் சொல்வார்கள்.
இப்பொழுது என்னை பற்றி நானே சொல்கிறேன், தீமையான ஒன்று என்னை ஏமாற்றிவிட்டது என்று. உஷ் என்று அவன் முணுமுணுத்தான். அவன் அவளது நிலை குத்திய அரண்ட விழிகளை பார்த்தான். அவளை முத்தமிட்டான். மென்மையாக பிரியமாக பேசினான். மெல்ல மெல்ல அவள் தேறினாள். அவளது சந்தோஷம் திரும்பியது. அவர்கள் இருவரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அதன் பின்னர் அவர்கள் வெளியே சென்றபோது கடற்கரையில் ஒருவர் கூட இல்லை. சைப்ரஸ் மரங்கள் சூழ்ந்த நகரத்தில் மரணம் போன்ற ஒரு சூழல் நிலவியது. ஆனால் கடல் இன்னும் கரையில் சப்தமாக வெடித்தது. ஓர் ஒற்றை படகு அலைகளில் அசைந்து கொண்டிருந்தது. ஒரு லாந்தர் விளக்கு தூங்குமூஞ்சித்தனமாக அதில் முழித்து கொண்டிருந்தது. அவர்கள் ஒரு வாடகை காரில் ஓரியண்டாவிற்கு சென்றார்கள். உன்னுடைய மறுபெயரை இப்பொழுது ஹாலில் பார்த்தேன். போர்ட்டில் வான் டிடேரியஸ் என்று எழுதியிருந்தது என்றான் குரோவ். உன் கணவன் ஜெர்மானியனா? இல்லை, அவருடைய தாத்தா ஜெர்மானியன் என்று நினைக்கிறேன். ஆனால் இவர் மரபான ருஷியன். ஒரியண்டாவில் தேவாலயத்தை விட்டு ரொம்ப தொலைவில்லாத தூரத்தில் ஒரு இருக்கையில் அமர்ந்து கடலையே அமைதியாக வெறித்து பார்த்து கொண்டிருந்தனர். காலை மூடுபனியில் யால்டா கண்ணுக்கு தெரியவில்லை. மலைமுகுடுகளில் வெள்ளை மேகங்கள் சலனமற்று நின்றன. மரங்களில் இலைகள் அசையவில்லை. வெட்டிக்கிளிகள் சப்தமிட்டன. கீழிருந்து மேலெழும்பும் கடலின் சலிப்பூட்டும் ஒரே கதியிலான ஓசை நமக்காக காத்திருக்கும் நிரந்தர தூக்கத்தை அமைதியாய் பேசியது. யால்டாவோ ஓரியண்டாவோ இல்லாத காலத்திலும் அது இப்படித்தான் ஒலித்திருக்கும். அப்படித்தான் இப்பொழுதும் ஒலிக்கிறது. நாமெல்லாம் இல்லாத காலத்திலும் அது இது மாதிரியே அலட்சியமாக சலிப்பூட்டும் தாளகதியில் ஒலிக்கத்தான் போகிறது. மாறாத இந்த தன்மையில்தான் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மரணத்திலும் கொண்டிருக்கும் இந்த அலட்சியத்தில்தான் ஒருவேளை நமது நிரந்தர மோட்சத்தின் வாக்குறுதி ஒளிந்திருக்கலாம். பூமி மீதான உயிரின் இடைவிடாத இயக்கத்தின் வாக்குறுதி, முழுமையை நோக்கியே இடைவிடாத முன்னேற்றத்தின் வாக்குறுதி ஒளிந்திருக்கலாம். கடல், மலைகள், மேகங்கள், திறந்த வெளி, வானம் என்று சூழ்ந்திருக்கும் இந்த மந்திர சூழலான விடியலில் ஆறுதலடைந்து கட்டுண்டு அழகாய் தோன்றுகின்ற ஓர் இளம் பெண்ணின் அருகில் உட்கார்ந்து கொண்டு சிந்திக்கும் போது நிஜத்தில் எல்லாமும் எப்படி அழகாக இருக்கிறது என்று குரோ யோசித்தான். எல்லாமும் அழகுதான். நமது மனித கௌரவத்தை, நமது இருத்தலின் உயர்ந்த லட்சியங்களை மறந்துவிட்டு நாம் எண்ணுவதை செய்வதை தவிர்த்து. ஒருவன் அவர்களை நோக்கி நடந்து வந்தான். ஒருவேளை ஓட்டல் வேலையாளாய் இருக்கலாம். அவர்களை பார்த்துவிட்டு அப்பால் நடந்து போனான். தியோடோசாவிலிருந்து ஸ்டீமர் படகு விளக்குகளை எல்லாம் அணைத்துவிட்டு விடியல் வெளிச்சத்தில் வருவதை அவர்கள் பார்த்தார்கள். இந்த சின்ன காட்சி அமானுஷ்யமாகவும் அழகானதாகவும் தெரிந்தது. புல்வெளி முழுவதும் பனி என்றாள் அண்ணா. கொஞ்சம் மௌனத்திற்கு பின்னர், ஆமாம், வீட்டிற்கு செல்லும் நேரம் இது. அவர்கள் நகரத்துக்கு திரும்பினர். பின்பு அவர்கள் ஒவ்வொரு நாளும் 12 மணிக்கு கடற்கரையில் சந்தித்தனர். மதிய சாப்பாட்டை ஒன்றாக சேர்ந்து உண்டனர். பிறகு நடைப்பயிற்சி செய்தனர். கடலை ரசித்தனர். தான் சரியாக தூங்குவதில்லை என்றும் இதயம் படபடவென்று துடிக்கிறது என்றும் அவள் புலம்பினாள். கேட்ட கேள்விகளையே திரும்பவும் கேட்டாள். எங்கே அவன் தன்னை விட்டு போய்விடுவானோ என்று ஒரு கணம் சந்தேகித்தாள். அவன் தன்னை சரியாக மதிப்பதில்லை என்று மறுகணம் அஞ்சினாள். பூங்காவிலோ சதுக்கத்திலோ ஆட்கள் இல்லாத நேரத்தில் அவன் திடீரென்று அவளை இழுத்து உணர்ச்சி வசப்பட்டு முத்தமிட்டான். ஒன்றும் செய்யாமல் சும்மா இருத்தல், அருகில் யாராவது பார்த்து விடுவார்களோ என்று அஞ்சிக்கொண்டே பட்டப்பகலில் கொடுக்கும் முத்தங்கள், வெப்பம், கடலின் மனம், சுற்றிலும் உண்டு கொழுத்து நன்றாக உடை உடுத்தி அங்கும் இங்கும் நடந்து செல்லும் மனிதர்களின் நடமாட்டம், இவையெல்லாம் அவனை ஒரு புதிய மனிதனாக்கியது. அண்ணா செர்கேவ்னா எவ்வளவு அழகாக கவர்ச்சியாக இருக்கிறாள் என்று அவன் அவளிடம் சொன்னான்.
அவன் பொறுமை இழந்து உணர்ச்சி வசப்பட்டவனாக இருந்தான். அவளை விட்டு ஒரு அடி கூட விலகி இருக்க மாட்டான். அவளோ அடிக்கடி சோகத்தில் ஆழ்ந்தாள். அவன் தன்னை மதிக்கவில்லை, கொஞ்சம் கூட காதலிக்கவில்லை, தன்னை அவன் சாமானிய பெண்ணாக மட்டுமே நினைக்கிறான் என்று சொல்லி உண்மையை வெளிப்படையாக சொல்லும்படி அவள் சதா அவனை நச்சரித்து கொண்டே இருந்தாள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாலை பொழுதின் இறுதி நேரத்திலும் அவர்கள் நகரத்தை விட்டு காரில் எங்கோ சென்றார்கள். ஒரியண்டாவிற்கு அல்லது அருவிக்கு. அந்த பயணம் எப்பொழுதும் வெற்றியாகவே முடிந்தது. அவர்கள் கண்ட இயற்கை காட்சிகள் பெரும்பாலும் அவர்களை கவர்ந்தன, அழகாக இருந்தன. அவள் கணவன் வருவான் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் அவனிடமிருந்து கடிதம்தான் வந்தது. தன் கண்களில் ஏதோ பிரச்சனை என்றும் அதனால் அவள் சீக்கிரம் வீடு திரும்ப வேண்டும் என்றும் அவன் எழுதியிருந்தான். அதனால் அன்னா செர்கேவ்னா போவதற்கு அவசரப்பட்டாள். நான் போவது நல்லது என்றால் அவள் குரோவிடம். விதியின் விரல் அது என்றாள். கோச் வண்டியில் அவள் சென்றாள். அவனும் உடன் சென்றான். நாள் முழுவதும் பயணம். ரயில் பெட்டியில் அவள் ஏறி அமர்ந்ததும் 2ஆம் மணி ஒலித்தது. அவள் சொன்னாள், இன்னும் ஒரு தடவை உங்களை பார்த்து கொள்கிறேன், மறுபடியும் பார்த்து கொள்கிறேன், போதும். அவள் கண்ணீர் சிந்தவில்லை. ஆனால் நோய்வாய்ப்பட்டது போல சோகமாக இருந்தாள். அவள் முகம் நடுங்கியது. உங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வேன், உங்களை நினைத்து கொண்டிருப்பேன் என்றாள் அவள். கடவுள் உங்களுடன் இருக்கட்டும், சந்தோஷமாக இருங்கள், என்னை தவறாக நினைக்க வேண்டாம். நாம் நிரந்தரமாக பிரிகிறோம், அது அப்படித்தான். நாம் சந்தித்திருக்கவே கூடாது. நல்லது, கடவுள் உங்களிடம் இருக்கட்டும். ரயில் வேகமாக நகர்ந்தது. அதன் விளக்குகள் பார்வையிலிருந்து சீக்கிரமாகவே மறைந்துவிட்டன. ஒரு நிமிடம் கழித்து அங்கே எந்த சப்தமும் இல்லை. எல்லாம் ஒன்று சேர்ந்து படுவேகமாக அந்த இனிமையான பிறழ்வை, அந்த பைத்தியக்காரத்தனத்தை முடித்து வைக்க சதி செய்தது போல தோன்றியது. நடைமேடையில் தனியாக விடப்பட்ட க்ரோ இருட்டு தொலைதூரத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தான். வெட்டுக்கிளிகள் கத்தும் ஓசை, தந்தி கம்பிகளின் சன்னமான சப்தம் காதில் விழுந்தன. தான் இப்பொழுதுதான் விழித்தெழுந்தது போல அவன் உணர்ந்தான். வாழ்க்கையில் மற்றும் ஒரு நிகழ்வு அல்லது வீரத்தீர செயல் நிகழ்ந்திருக்கிறது. அதுவும் முடிந்துவிட்டது. மிச்சம் இருப்பது ஞாபகம் மட்டுமே என்றெல்லாம் அவன் சிந்தித்தான். கண் கலங்கி சோகமானான். லேசான வருத்தம் பிரக்னையில் இருந்தது. இளமையான இந்த பெண்ணை அவன் மீண்டும் சந்திக்கப் போவதில்லை. அவள் அவனோடு சந்தோஷமாக இருந்ததில்லை. அவன் உண்மையிலேயே பிரியமாகவும் அன்பாகவும் இருந்தான். ஆனால் அவனது நடத்தையில், குரலில், தழுவல்களில் லேசான முரண் ஒன்று இருந்தது. அவளை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு வயது மூத்தவன் அவன். ஒரு சந்தோஷமான மனிதனிடம் இருக்கும் முரட்டத்தனமான கர்வம் அவனிடம் இருந்தது. எப்பொழுதும் அவள் அவனை இறுக்கமானவன், அசாதாரணமானவன், மென்மையானவன் என்றெல்லாம் அழைத்திருந்தாள். நிஜத்தில் அவன் என்னவாக இருப்பானோ அதிலிருந்து விலகி அவளுக்கு வித்தியாசமான ஒரு மனிதனாக தோன்றியிருக்கிறான். தன்னை அறியாமல் அவன் அவளை ஏமாற்றியிருக்கிறான். இலையுதிர் காலத்தின் மனம் ஏற்கனவே ரயில் நிலையத்தில் முழுவதும் பரவியிருந்தது. அது ஒரு குளிரான மாலை பொழுது. வடக்கு நோக்கி போவதற்கான நேரம் இது என்று க்ரோ நினைத்தான். நடைமேடையை விட்டு விலகி போய்க்கொண்டு. சரியான நேரம். அத்தியாயம் 3. மாஸ்கோ வீட்டில் எல்லாம் குளிர்கால வழமைகளோடு இருந்தன. அடுப்புகள் சூடாகப்பட்டன. காலையில் குழந்தைகள் உணவருந்தி பள்ளிக்கு தயாராகி கொண்டிருக்கும் போது இருட்டாக இருந்தது. செவிலித்தாய் சிறிது நேரத்திற்கு விளக்கேற்றினாள். பனி பெய்ய ஆரம்பித்துவிட்டது. முதல் பனி விழும்போது சரக்கு வண்டி ஓட்டும் முதல் நாளில் வெள்ளை பூமியை, வெள்ளை கூரைகளை பார்ப்பதும் மென்மையான சுவையான மூச்சை உள்ளிழுப்பதும் மகிழ்ச்சிகரமானது. அந்த பருவம் இளமை கால நாட்களை மறுபடியும் கொண்டு வருகிறது. பழைய லைம், பீச் பழ மரங்கள் பனி அடர்ந்த வெள்ளையாக நல்லதொரு முகபாவம் கொண்டிருந்தன. சைப்ரஸ் பனை மரங்களை காட்டிலும் அவை இதயத்திற்கு மிக நெருக்கமாக இருந்தன. அவற்றின் அருகே நின்று கொண்டு யாரும் மலைகளை பற்றி, கடலை பற்றி சிந்திக்க விரும்புவதில்லை.
க்ரோ மாஸ்கோவில் பிறந்தவன். ஓர் அழகான பனிபடர்ந்த நாளில் அவன் மாஸ்கோவிற்கு திரும்பியிருந்தான். ஃபர் கோட்டையும் கதகதப்பான கையுறைகளையும் அணிந்து கொண்டு அவன் பெட்ரோவ்கா ஓரம் நடந்தபோது, ஒரு சனிக்கிழமை சாயங்காலம் மணிகளின் ஓசைகளை கேட்டும்போது அவனது சமீபத்து பயணம், அவனது பார்த்திருந்த இடங்களும் அவன் மீது இழைத்திருந்த மாய மந்திரம் காணாமல் போயிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மாஸ்கோ வாழ்வில் அமிழ்ந்து போனான். ஒரு நாளைக்கு 3 செய்தித்தாள்களை விருப்பத்தோடு வாசித்தான். மாஸ்கோ செய்தித்தாள்களை கொள்கை ரீதியாகத்தான் வாசிப்பதில்லை என்று அறிவித்தான். உணவகங்களுக்கு, கிளப்புகளுக்கு, விருந்து விழாக்களுக்கு, ஆண்டு விழா கொண்டாட்டங்களுக்கு எல்லாம் போக வேண்டும் என்ற ஏக்கம் ஏற்கனவே அவனுக்குள் இருந்தது. பெரிய பெரிய வக்கீல்களுக்கும் கலைஞர்களுக்கும் விருந்து கொடுப்பதிலும், மருத்துவர்கள் சங்கத்தில் ஒரு பேராசிரியரோடு சீட்டு விளையாடுவதிலும் பெருமைப்பட்டு கொண்டான். தட்டு நிறைய உப்பு மீனையும் முட்டைக்கோசையும் அவனால் சாப்பிட முடிந்தது. இன்னும் ஒரு மாதத்தில் அன்னா செர்கேவனாவின் மனச்சித்திரம் பனிபடர்ந்து அவனது ஞாபகத்தில் மூடப்பட்டுவிடும். அவ்வப்பொழுது மட்டும் அது அவனது கனவுகளில் ஓர் உணர்ச்சியான புன்னகையுடன் மற்ற பிரதிமைகள் வருவது போல வந்து போய்விடும் என்று அவன் கற்பனை செய்திருந்தான். ஆனால் 1 மாதம் கடந்தது. நிஜமான குளிர்காலமும் வந்துவிட்டது. அவன் ஞாபகத்தில் எல்லாம் தெளிவாக இருந்தது. என்னவோ அவன் அன்னா செர்கேவனாவை விட்டு நேற்றுதான் பிரிந்து வந்தது போல அவன் ஞாபகங்கள் மேலும் மேலும் தெளிவாக பிரகாசித்தன. மாலை வேளையில் நிசப்தத்தில் பாடங்கள் படித்து கொண்டிருக்கும் தன் குழந்தைகளின் குரல்களை அவன் தன்னுடைய வாசிப்பாறையிலிருந்து கேட்கும்போது, அல்லது உணவகத்திலிருந்து ஏதோ ஒரு பாட்டை அல்லது இசைக்கருவியின் கீதத்தை அவன் கவனிக்கும் பொழுது, திடீரென்று எல்லாமும் அவன் ஞாபகத்தில் புத்துயிர்ப்பு பெற்றுவிடும். கடற்கரை தடுப்புச் சுவரில் நிகழ்ந்தது. மலைகளின் முகடுகளில் படியும் அதிகாலை பனி, தியோடோசாவில் இருந்து வந்த ஸ்டீமர், அப்புறம் அந்த முத்தங்கள். அறையில் அவன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டு எல்லாவற்றையும் ஞாபகத்திற்கு கொண்டு வந்து புன்னகைத்துக் கொள்வான். பின் அவன் ஞாபகங்கள் கனவுக்குள் கடந்துவிடும். அவன் கற்பனையில் இறந்த காலம் எதிர்காலத்தோடு கலந்துவிடும். அன்னா செர்கேவ்னா அவனது கனவுகளில் வருவதில்லை. ஆனால் அவன் போகுமிடம் எல்லாம் ஒரு நிழலைப் போல பின்தொடர்ந்தாள். பேயைப் போல விடாமல் அவனிடம் வந்தாள். அவன் கண்களை மூடிக்கொண்ட போது அவள் உயிரோடு அவன் முன்னாடி நிற்பது போலிருக்கும். அப்பொழுது முன்பை விட நிறைய அழகாக, மேலும் இளமையாக, இன்னும் மென்மையாக அவள் இருந்தாள். யால்டாவில் இருந்ததை விட ரொம்ப அழகானவனாக அவன் தன்னை கற்பிதம் செய்து கொள்வான். மாலை நேரங்களில் அவள் புத்தக அடுக்குகளிலிருந்து, தீக்கணப்பிலிருந்து, மூளையிலிருந்து எட்டி பார்ப்பாள். அவளது சுவாசத்தை, அவளது ஆடையின் சரசரப்பை அவன் கேட்டான். தெருவில் போகும் பெண்கள் கூட்டத்தில் அவள் தென்படுகிறாளா என்று பார்த்தான். தன்னுடைய ஞாபகங்களை யாரிடமாவது ரகசியமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நுண்ணாசை அவனை வாட்டியெடுத்தது. ஆனால் வீட்டில் அவன் தன் காதலை பற்றி பேசுவது இயலாதது. வெளியே யாருமில்லை. வாடகைக்கு குடியிருப்பவர்களிடம் அல்லது வங்கியில் யாரிடமாவது பேசுவது கடினம். மேலும் அவன் எதை பற்றி பேசுவது? அவன் காதலில் இருந்திருக்கிறானா? அன்னா செர்கேனாவுடன் அவன் கொண்டிருந்த உறவில் அழகான, கவித்துவமான, அறிவுபூர்வமான அல்லது சுவாரஸ்யமான விஷயம் என்று ஏதேனும் உண்டா? காதலை பற்றி, பெண்ணை பற்றி பொதுவாக தெளிவில்லாமல் பேசுவதை தவிர வேறொன்றும் அவனால் செய்துவிட முடியவில்லை. யாருக்கும் அர்த்தம் புரியவில்லை. அவன் மனைவி மட்டும் கருத்த புருவங்களை நெரித்து கொண்டு சொன்னாள், பெண்களை வசப்படுத்தும் வேடம் உனக்கு பொருந்தாது டிமிட்ரி. ஒரு நாள் மாலையில் மருத்துவர்கள் சங்கத்திலிருந்து தன்னோடு சீட்டு விளையாடிய ஓர் அதிகாரியுடன் வெளியே வந்தபோது அவனால் பின்வரும் வார்த்தைகளை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. யால்டாவில் நான் எப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சியான பெண்ணோடு நட்பு வைத்திருந்தேன் என்பது மட்டும் உனக்கு தெரிந்தால். அந்த அதிகாரி தன்னுடைய சரக்கு வண்டியில் ஏறி ஓட்ட ஆரம்பித்தார். ஆனால் திடீரென்று அவர் திரும்பி கத்தினார், டிமிட்ரிச், என்ன? இன்று மாலையில் நீ சொன்னது சரிதான். அந்த ஸ்டர்ஜன் மீன் கொஞ்சம் காரமாக இருந்தது. சாதாரணமான இந்த வார்த்தைகள் எந்த ஒரு காரணத்திற்காக குரோவிற்கு கோபம் விட்டின.
கீழ்த்தரமான அசுத்தமான வார்த்தைகள் என்று அவனுக்கு தோன்றியது. என்ன ஒரு காட்டுமிராண்டித்தனமான நடத்தை! என்ன ஜனங்கள்! என்ன அர்த்தமற்ற இரவுகள்! என்ன சுவாரஸ்யமில்லாத சலிப்பான நாட்கள்! சீட்டாட்ட பைத்தியம், அசுரத்தனமாக சாப்பிடுதல், குடி, ஒரே விஷயத்தை பற்றியே எப்பொழுதும் பேசுதல், புரோஜனமில்லாத செயல்கள், எப்பொழுதும் ஒரே விஷயங்களை பற்றிய சம்பாஷணைகள், ஒருவனின் ஆயுளில் பெரும்பாலான நேரத்தை ஒருவனின் பலத்தில் பெரும்பாலானதை எடுத்துக்கொண்ட பின்பு முடிவில் மிச்சம் இருப்பது கூழை கும்பிடு போடுகிற கத்தரிக்கப்பட்ட உபயோகமில்லாத அற்பமான வாழ்க்கை மட்டுமே. அதிலிருந்து தப்பித்தாலோ விடுபடுதலோ கிடையாது. பைத்தியக்கார விடுதியில் அல்லது சிறைச்சாலையில் இருப்பது போலான வாழ்வு. இரவு முழுவதும் குரோ தூங்கவில்லை. கோபம் பொங்கி வழிந்தது. மறுநாள் தலைவலி. அடுத்த இரவு அவன் சரியாக தூங்கவில்லை. படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தான். சிந்தித்தான். அறையில் அங்கும் இங்கும் நடமாடினான். குழந்தைகளை பிடிக்கவில்லை. வங்கி பிடிக்கவில்லை. எங்கேயும் போக ஆசையில்லை. எதை பற்றியும் பேச பிடிக்கவில்லை. டிசம்பர் மாத விடுமுறைகளில் ஒரு பயணத்திற்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கொண்டிருந்தான். ஒரு இளம் நண்பனின் காரியத்திற்காக பீட்டர்ஸ்பர்க்குக்கு செல்வதாக அவன் மனைவியிடம் சொல்லிவிட்டு எஸ் என்ற இடத்திற்கு பயணமானான். எதற்காக? அவனுக்கே அது தெரியாது. சரியாக புரியவில்லை. அன்னா செர்கேயனாவை பார்க்க அவன் விரும்பினான். அவளிடம் பேச விரும்பினான். முடிந்தால் ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்ய விரும்பினான். அவன் எஸ் என்ற அந்த இடத்தை காலையில் அடைந்தான். ஓட்டலில் ஒரு நல்ல அறையை எடுத்துக்கொண்டான். அறையில் தரை சாம்பல் நிற இராணுவ துணியால் போர்த்தப்பட்டிருந்தது. மேஜையின் மீது ஒரு மைக் கூடு தூசியால் சாம்பல் நிறத்தோடும் குதிரை மீது ஒரு உருவம் இருக்கும் சித்திரத்தோடும் அலங்கரிக்கப்பட்டும் இருந்தது. குதிரை தாங்கியிருந்த உருவத்தின் கையில் தொப்பி இருந்தது. அதன் தலை வெட்டப்பட்டிருந்தது. விடுதியின் வேலையால் அவனுக்கு தேவையான தகவல்களை சொல்லியிருந்தான். வான் டிடரெட்ஸ் பழைய கான்டன் சார்னி தெருவில் சொந்த வீட்டில் வசிக்கிறான். அது விடுதியிலிருந்து ரொம்ப தூரம் இல்லை. அவன் பணக்காரன், ஆடம்பரமாக வாழ்பவன். அவனுக்கென்று குதிரைகள் இருக்கின்றன. நகரிலுள்ள எல்லோருக்கும் அவனை தெரியும். வேலையால் அவன் பெயரை ரிடிட்ரிட்ஸ் என்று உச்சரித்தான். குரோ பழைய கான்டன் சர்னி தெருவிற்கு நிதானமாகச் சென்று வீட்டை கண்டுபிடித்தான். வீட்டுக்கு எதிரில் ஆணிகள் பதிக்கப்பட்ட ஒரு நீண்ட சாம்பல் நிற வேலி ஒன்று கிடந்தது. வேலியை பார்த்தவுடனே எவனும் ஓடிவிடுவான் என்று நினைத்து கொண்டே வேலியையும் வீட்டு ஜன்னலையும் மாறி மாறி பார்த்தான். அவன் யோசித்தான், இன்று விடுமுறை நாள். கணவன் ஒருவேளை வீட்டில் இருக்கலாம். எப்படியோ வீட்டுக்குள் சென்று அவளை திணறடிப்பது விவேகமில்லை. அவளுக்கு ஒரு குறிப்பை அனுப்பி வைத்தால் அது அவளது கணவனின் கைக்கு போய்விடலாம். அப்புறம் எல்லாம் நாசமாகிவிடும். சந்தர்ப்பத்தை நம்புவதுதான் ஆக சிறந்தது. வேலி அருகில் தெருவில் அங்கும் இங்கும் அவன் நடந்து கொண்டே இருந்தான். சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தான். ஒரு பிச்சைக்காரன் கதவை திறந்து செல்வத்தையும் நாய்கள் அவன் மீது பாய்தையும் பார்த்தான். 1 மணி நேரம் கழித்து பியானோ இசையை கேட்டான். அது மெல்லிதாகவும் மங்கலாகவும் இருந்தது. ஒருவேளை அன்னா செர்கேவ்னா இசைத்து கொண்டிருக்கலாம். முன்கதவு திடீரென்று திறந்தது. வயதான ஒரு பெண் பரிச்சயமான அந்த வெள்ளை பொமேரியனுடன் வெளியே வந்தாள். குரோ நாயை கூப்பிட ஆயத்தமானான். ஆனால் அவன் இதயம் படபடவென்று துடித்தது. பதற்றத்தில் நாயின் பெயர் அவனுக்கு மறந்துவிட்டது. அவன் அங்கும் இங்கும் நடந்தான். சாம்பல் நிற வேலி மீது வெறுப்பு அதிகமானது. அன்னா செர்கேவ்னா தன்னை மறந்துவிட்டாள். ஒருவேளை வேறு எவனுடனோ சந்தோஷமாக இருக்கிறாள் போலும் என்று அவன் எரிச்சலுடன் நினைத்தான். காலையிலிருந்து இரவு வரை அந்த பாழா போன வேலியை தவிர பார்ப்பதற்கு எதுவும் இல்லாத ஒரு இளம் பெண்ணுக்கு அது இயல்புதான் என்றும் நினைத்து கொண்டான். அவன் தன் அறைக்கு திரும்பி சோஃபாவில் நீண்ட நேரம் உட்கார்ந்தான். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சாப்பிட்டுவிட்டு நீண்ட நேரம் தூங்கினான். என்ன ஒரு முட்டாள்தனமான எரிச்சலான விஷயம் இது என்று நினைத்தான். விழித்தெழுந்து இருட்டான ஜன்னல்களை பார்த்தபோது மாலை பொழுதாகிவிட்டது. நன்றாக தூங்கியாகிவிட்டது. இரவு என்ன செய்வது?
படுக்கையில் உட்கார்ந்தான். மட்டமான சாம்பல் நிற போர்வை போர்த்துப்பட்டிருந்த படுக்கையில் மருத்துவமனைகள் இருப்பது போல வெறுப்பில் தன்னைத்தானே அவன் திட்டிக் கொண்டான். எல்லாம் அந்த நாயோடு வந்த சீமாட்டிக்காக. போதும் இந்த வீர விளையாட்டு, நன்றாக மாட்டிக்கொண்டாய். அன்று காலையில் ரயில் நிலையத்தில் பெரிய எழுத்துகளில் ஒரு போஸ்டர் அவன் கண்ணில் பட்டது. கெய்ஷா நாடகம் முதலாக நடக்கவிருந்தது. போகலாம் என்று நினைத்து அவன் அரங்கிற்கு சென்றான். அவள் அந்த முதல் நிகழ்வுக்கு வரக்கூடும் என்று அவன் நினைத்தான். அரங்கு நிறைந்திருந்தது. எல்லா பிராந்திய அரங்குகளிலும் இருப்பது போலவே அங்கும் கூரை அலங்கார விளக்கின் மீது மூடுபனி இருந்தது. அரங்கம் இரைச்சலோடும் பதற்றத்தோடும் இருந்தது. முதல் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முன்பு முன் வரிசையில் உள்ளூர் மைனர்கள் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். ஆளுநர் பெட்டியில் ஆளுநரின் மகள் இறகுகளால் ஆன சால்வையை அணிந்து கொண்டு முன்னிருக்கையில் அமர்ந்து கொண்டிருந்தாள். ஆளுநர் பணிவாக திரையின் பின்னால் கைகள் மட்டும் தெரியும்படி மறைவாக இருந்தார். இசைக்குழு ரொம்ப நேரமாக முஸ்தீப்புகளை பண்ணி கொண்டிருந்தது. மேடை திரை அசைந்து கொண்டிருந்தது. பார்வையாளர்கள் உள்ளே வந்து இருக்கையில் அமர்ந்தனர். குரோ அவர்களை ஆர்வமுடன் பார்த்தான். அன்னா செர்கேவ்னாவும் உள்ளே வந்தாள். 3வது வரிசையில் உட்கார்ந்தாள். அவளை பார்த்தவுடன் குரோவின் இதயம் சுருங்கியது. இந்த உலகில் தனக்கு நெருக்கமான, விலைமதிக்க முடியாத, மிகவும் முக்கியமான ஜீவன் அவளைப் போல வேறொன்றும் இல்லை என்பதை அவன் தெளிவாக புரிந்து கொண்டான். எந்த வழியிலும் குறிப்பிடத்தக்கவள் அல்ல இந்த சின்ன பெண். பிராந்திய கூட்டத்தில் கலந்துவிட்டாள். கையில் அசிங்கமான அந்த ஒற்றைப்பிடி கண்ணாடி வைத்திருந்தாள். அவன் வாழ்க்கையை இப்பொழுது நிரம்பியிருப்பவள் அவள்தான். அவனது சந்தோஷம், அவனது துக்கம், தனக்கென்று அவன் ஆசைப்பட்ட ஒரே சந்தோஷம் அவள்தான். இசைக்குழுவின் மட்டமான சப்தங்களிடையே, மோசமான பிராந்திய வயலின்களின் சத்தங்களிடையே அவள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று அவன் நினைத்து பார்த்தான். அவன் சிந்தித்து கொண்டும் கனவு கண்டு கொண்டும் இருந்தான். சின்ன கிருதாக்கள் கொண்ட உயரமான வளைவான ஒரு வாலிபன் உள்ளே வந்து அன்னா செர்கேவ்னா அருகே அமர்ந்தான். ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும்போது அவன் தலை குனிந்தான். தொடர்ந்து தலை குனிந்தவாறே இருப்பது போல தோன்றியது. இவன்தான் யால்டாவில் கசப்புணர்வோடு அவள் கூலிக்காரன் என்று சொல்லிய அவளது கணவன் போலும். நிஜமாகவே அவனது அஜானபாகுவான தோற்றத்தில், கிருதாக்களில் பாதி வழுக்கை தலையில், ஒரு கூலிக்காரனின் கூழை கும்பிடு போடும் குணாம்சம் தெரிந்தது. அவனது புன்னகை இனிமையானது. அவனது பொத்தான் துவாரத்தில் ஏதோ ஒரு அடையாள வில்லை காணப்பட்டது, பணியாளனின் எண்ணெய் போல். முதல் இடைவேளையில் கணவன் புகைப்பிடிக்கச் சென்று விட்டான். அவளது பகுதியில் அவள் தனியாக இருந்தாள். அதே இடத்தில் இருந்த குரோ அவரிடம் சென்று வலிந்து வந்த புன்னகையுடன் நடுநடுங்கும் குரலில் சொன்னான், மாலை வணக்கம். அவனை பார்த்தவுடன் அவள் வெளிரி போனாள். தன் கண்களை தானே நம்ப முடியாதவளாய் அவள் மீண்டும் அவனை ஏறெடுத்து பார்க்க திகிலடைந்தாள். கைகளில் கண்ணாடியையும் விசிறியையும் கெட்டியாக பிடித்து கொண்டாள். மயங்கிவிடக் கூடாது என்ற ஒரு போராட்டம் அவளிடம் தென்பட்டது. இருவரும் மௌனமானார்கள். அவள் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவன் நின்று கொண்டிருந்தான். அவளது குழப்பத்தில் அவன் அரண்டு போனதால் அவள் அருகே உட்காரும் தைரியமில்லை அவனுக்கும். வயலின்களும் புல்லாங்குழலும் சன்னமாக இசைக்கத் தொடங்கின. அவன் திடீரென்று திகில் உணர்வுக்கு ஆளானான். எல்லோரும் அவர்களே பார்ப்பது போல தோன்றியது. அவள் எழுந்து வேக வேகமாக கதவை நோக்கி போனாள். அவன் பின்தொடர்ந்தான். இருவரும் தன்னுணர்வு இன்றி நடந்து கொண்டே இருந்தனர். படிக்கட்டுகளில் ஏறினர், இறங்கினர். சட்டம், மதம், குடிமை, சேவை ஆகிய துறைகளில் இருப்போர் சீருடைகளும் பேட்சுகளும் அணிந்து அவர்களின் கண் முன்னாடியே கடந்து போயினர். பெண்கள் தென்பட்டனர். கம்பியில் மாட்டிருந்த ஃபர் கோட்டுகள் தென்பட்டன. அழுகிப்போன புகையிலை நாற்றம் காற்றில் மிதந்து வந்தது. இதயம் படபடக்க குரோ நினைத்தான், ஓ கடவுளே, ஏன் இந்த ஜனங்கள் இங்கே இருக்கிறார்கள்? எதற்கு இந்த இசைக்குழு? இருட்டான குறுகலான ஒரு படிக்கட்டின் மேல் சுற்றி
மாளிகை அரங்கத்திற்கு செல்லும் வழி என்று எழுதப்பட்டிருந்தது. அங்கே அவள் நின்றாள். எப்படி என்னை அரண்டு போக வைத்து விட்டீர்கள் என்றாள். சுவாசிக்க சிரமப்பட்டு இன்னும் வெளிரி போயிருந்தாள். உணர்ச்சியில் தத்தளித்தாள். ஓ, எப்படி என்னை அரண்டு போக வைத்து விட்டீர்கள்? நான் பாதி இறந்து விட்டேன். ஏன் வந்தீர்கள்? ஏன்? புரிந்து கொள் அண்ணா, புரிந்து கொள் என்றான் அவன் வேகமாக, சன்னமான குரலில். உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், புரிந்து கொள். அவள் அவனை அச்சத்தோடு பார்த்தாள், கெஞ்சலோடு பார்த்தாள், காதலோடு பார்த்தாள். அவனது தேக அம்சங்களை இன்னும் தெளிவாக ஞாபகத்தில் வைத்து கொள்ள அவனை அவள் ஊடுருவி பார்த்தாள். அவன் சொல்வதை கேட்காமல் அவள் சொன்னாள், நான் வேதனையோடு இருக்கிறேன். எந்த நேரமும் உங்களை பற்றி சிந்தனைதான். உங்கள் நினைவோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் உங்களை மறக்க விரும்புகிறேன். ஐயோ, ஏன் வந்தீர்கள்? அவர்களுக்கு மேலே இருந்த படிக்கட்டின் உச்சி பகுதியில் 2 பள்ளி சிறுவர்கள் புகைத்து கொண்டே அவர்களை பார்த்தனர். ஆனால் அது குரோவிற்கு ஒன்றுமில்லை. அவன் அவளை பற்றி இழுத்து அவள் முகத்திலும் கன்னங்களிலும் கைகளிலும் முத்தமிட்டான். ஐயோ, என்ன செய்கிறீர்கள் என்று பயத்தில் அலறி அவனை தள்ளிவிட்டாள். அவள், நமக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது. இப்பொழுது உடனே செல்லுங்கள், ஆணையிட்டு சொல்கிறேன், கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், செல்லுங்கள். ஆட்கள் எல்லாம் வருகிறார்கள், செல்லுங்கள், தயவு செய்து செல்லுங்கள். யாரோ படியேறி வரும் ஓசை கேட்டது. நீங்கள் போக வேண்டாம் என்று அவள் முனங்களோடு சொன்னாள். கேட்கிறதா? இட்மிட்ரிச், நான் வந்து உங்களை மாஸ்கோவில் பார்க்கிறேன். நான் ஒரு நாளும் சந்தோஷமாக இருந்தது கிடையாது. இப்பொழுதும் வேதனையில் இருக்கிறேன். நான் ஒரு நாளும் சந்தோஷமாக இருக்கப் போவது இல்லை. இன்னும் என்னை நிறைய கஷ்டப்படுத்தாதீர்கள். சத்தியமாக சொல்கிறேன், நான் மாஸ்கோவிற்கு வருகிறேன். இப்பொழுது நாம் பிரிந்து போவோம். போங்கள், இப்பொழுதே போங்கள். அவள் அவன் கையை பலமாக அழுத்திவிட்டு வேக வேகமாக இறங்கி ஓடினாள். அவனை திரும்பி பார்த்தாள். அந்த கண்களில் அவள் சந்தோஷமாக இல்லை என்பதை அவனால் பார்க்க முடிந்தது. கொஞ்ச நேரம் குரோ அப்படியே நின்றான். கூர்ந்து கவனித்தான். பின்பு எல்லா சப்தங்களும் அடங்கி ஓய்ந்த பின்பு அவன் தன் கோட்டையை எடுத்துக்கொண்டு அரங்கை விட்டு வெளியேறினான். அத்தியாயம் 4. அன்னா செர்கேவ்னா அவனை பார்க்க மாஸ்கோவிற்கு வர ஆரம்பித்தாள். 2 மாதங்களுக்கு அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு தடவை அவள் எஸ்ஸை விட்டு சென்றாள். உடலில் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக மருத்துவரை பார்க்க போவதாக அவள் தன் கணவனிடம் சொன்னாள். அவன் அவளை நம்பினான். அவளை நம்பவும் இல்லை. மாஸ்கோவிற்கு அவள் ஸ்லாவேன்சிக் பாஜர் ஹோட்டலில் தங்கினாள். சிகப்பு தொப்பி மனிதன் ஒருவனை குரோவிடம் தூது அனுப்பினாள். குரோ அவளை பார்க்க சென்றான். மாஸ்கோவிற்கு யாருக்கும் இது தெரியாது. ஒரு தடவை அவன் இதுபோல ஒரு குளிர்கால காலை பொழுதில் அவளை பார்க்கச் சென்றான். அவனுடன் அவன் மகளும் வந்தாள். அவளை வழியிலிருக்கும் பள்ளியில் விட்டு போக அவன் உத்தேசிருந்தான். ஈரமான துண்டுகளாக பனி பெய்து கொண்டிருந்தது. உறைநிலை புள்ளிக்கு மேலே 3 டிகிரி ஆகிவிட்டது. ஆனாலும் இன்னும் பனி பெய்கிறது என்று குரோ மகளிடம் சொன்னாள். பூமி மேற்பரப்பில் மட்டும்தான் பனி உருகுகிறது. வளிமண்டலத்தில் உயரத்தில் வேறு மாதிரியான வானிலை இருக்கிறது. அப்பா, குளிர்காலத்தில் ஏன் இடிப்புயல் இல்லை? அவன் அதற்கு விளக்கம் கொடுத்தான். அவன் பேசிக்கொண்டே இருந்தான். ஆனால் அதே நேரத்தில் தான் அவளை பார்க்கப் போகிறோம் என்றும் யாருக்கும் தெரியாது என்றும் ஒருவேளை யாரும் அதை தெரிந்து கொள்ள முடியாது என்றும் அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். அவன் இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒன்று வெளிப்படையான, எல்லோரும் பார்க்கின்ற தெரிந்து கொண்ட வாழ்க்கை. ஒப்பீட்டளவிலான உண்மையும் ஒப்பீட்டளவிலான பொய்மையும் நிறைந்த வாழ்க்கை. அவனின் நண்பர்களும் அவனுக்கு தெரிந்தவர்களும் வாழ்கின்றதை போன்ற வாழ்க்கை அது. மற்றொரு வாழ்க்கை, ரகசியமாக பயணிக்கும் வாழ்க்கை.
ஏதோ ஒரு வினோதமான, ஒருவேளை விபத்தாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளின் சந்திப்பின் மூலமாக அவனுக்கு முக்கியமாகவும் ஆர்வத்தை தூண்டுவதாகவும் விலைமதிப்பற்றதாகவும் இருக்கும் எல்லா விஷயமும் அவன் நிஜமான உணர்வோடு இருக்கும். தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளாத எல்லா விஷயமும், அவன் வாழ்க்கையின் மையமாக ஆகிப்போன எல்லா விஷயமும் மற்ற மனிதர்களிடம் இருந்து மறைக்கப்பட்டிருந்தது. அவனிடம் இருந்த பொய்மை, உண்மையை மறைக்க அவன் தன்னைத்தானே மறைத்து கொண்ட கவசம். வங்கியில் அவனது வேலை, கிளப்பில் அவனது விவாதங்கள், அவனது அந்த கீழ்மையான இனம், ஆண்டு விழாக்களில் மனைவியோடு அவனின் இருப்பு, இவைதான் அந்த கவசம். ஆகியவை எல்லாம் வெளிப்படையாக இருந்தன. அவன் தன் கோணத்திலே மற்றவர்களை எடை போட்டான். புறத்தோற்றங்களை அவன் நம்பவில்லை. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இரவின் திரையில், இரகசியத்தின் திரையில் நிஜமான ஆக சுவையான வாழ்க்கை ஒன்று ஒளிந்திருக்கிறது என்று அவன் நம்பினான். அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் இரகசியமாகவே இருக்கிறது. அந்தரங்கத்தன்மை மதிக்கப்பட வேண்டும் என்று அநாகரிக மனிதன் பதற்றத்தோடு இருக்கிறான் என்பதற்கு இது பாதி காரணமாக இருக்கலாம். மகளை பள்ளியில் விட்டுவிட்டு ஸ்லோவென்ஸ்கி பஜாருக்கு சென்றான். ஹோட்டலில் கீழ்ப்பகுதியில் தன் ஃபார் கோட்டை வைத்துவிட்டு மேல் மாடிக்கு சென்று மெல்ல கதவை தட்டினான். தனக்கு பிடித்தமான சாம்பல் நிற ஆடையில் அன்னா செர்கேவ்னா பயணத்தாலும் பதட்டத்தாலும் களைப்படைந்து முந்தைய நாள் மாலையிலிருந்தே அவன் வரவுக்கு காத்திருந்தாள். அவள் வெளிரி போயிருந்தாள். அவனை பார்த்து அவள் புன்னகைக்கவில்லை. அவன் உள்ளே வந்ததும் தான் தாமதம். அவள் உடனே ஓடிப்போய் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவர்கள் மெதுவாக நீண்ட நேரம் முத்தமிட்டனர். என்னமோ அவர்கள் 2 வருடங்களாக சந்திக்காதது போல. இங்கே எப்படி இருக்கிறது, என்ன செய்தி என்று கேட்டான் அவன். பொறுங்கள், சொல்கிறேன். என்னால் பேச முடியவில்லை. அவளால் பேச முடியவில்லை. அழுது கொண்டிருந்தாள். அவனிடம் இருந்து விலகி கைக்குட்டையால் கண்களை துடைத்து கொண்டாள். அவள் அழுது முடிக்கட்டும், அதுவரை உட்கார்ந்திருப்போம் என்று அவன் நினைத்தான். ஒரு கைப்பிடி நாற்காலியில் உட்கார்ந்தான். மணியை அழுத்தி தேநீர் வர செய்தான். தேநீரை குடித்து கொண்டிருந்த போது அவள் முதுகை காட்டியவாறு ஜன்னல் அருகே நின்றாள். உணர்ச்சி வசப்பட்டு அவள் அழுது கொண்டிருந்தாள். தங்கள் வாழ்க்கை கடினமாகிவிட்டது. திருடர்களைப் போல மற்றவர்களின் பார்வையிலிருந்து விலகி ஒளிந்து மறைந்து சந்திக்க வேண்டியிருக்கிறது என்ற ஒரு துயரமான பிரக்னை அவளை வாட்டியெடுத்தது. அவர்களின் வாழ்க்கை நாசமாகிவிட்டதா? இங்கே வா, அழுவதை நிறுத்து என்றான் அவன். தங்கள் காதல் அவ்வளவு சீக்கிரத்தில் முடிந்து விடாது. தன்னால் அதன் முடிவை பார்க்க முடியாது என்பது அவனுக்கு தெளிவானது. அன்னா செர்கேவ்னாவுக்கு அவன் மீது காதல் அதிகமாகிக் கொண்டிருந்தது. அவள் அவனை ஆராதித்தாள். என்றாவது ஒரு நாள் அது முடிந்துவிடும் என்று அவளிடம் சொல்வதை நினைத்து கூட பார்க்க முடியாது. அவள் அதை நம்ப மாட்டாள். அவன் அவளிடம் சென்றான். தோள்களை பற்றினான். பிரியமாய், அன்பாய், சந்தோஷமாய் அவளிடம் ஏதோ சொன்னான். அந்த கணத்தில் அவன் கண்ணாடியில் தன்னை பார்த்தான். அவனது தலைமுடி ஏற்கனவே சாம்பலாய் மாறத் தொடங்கியிருந்தது. கடந்த சில வருடங்களில் தனக்கு வயதாகிவிட்டது, உடல் உலரத் தொடங்கிவிட்டது என்பது அவனுக்கு வினோதமாகப்பட்டது. அவன் கைகள் தொட்ட அவள் தோள்கள் கதகதப்பாக இருந்தன, நடுங்கிக் கொண்டிருந்தன. இன்னும் உணர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கும் இந்த ஜீவன் மீது அவனுக்கு இரக்கம் உண்டாயிற்று. ஒருவேளை தன்னைப் போலவே அதுவும் உலரவும் மக்கவும் ஆரம்பித்திருக்கலாம். அவள் ஏன் அவளை அப்படி காதலித்தாள்? எப்பொழுது அவன் நிஜத்தில் என்னவாக இருந்தானோ அதிலிருந்து வேறுபட்டுதான் பெண்களுக்கு காட்சியளித்திருக்கிறான். அவர்களுக்கும் அவனுக்குள் இருந்த அவனை அல்ல, அவர்களாகவே கற்பனை செய்திருந்த மனிதனைத்தான் காதலித்தார்கள். அந்த மனிதரிடம் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் ஆர்வத்துடன் தேடி வந்தார்கள். பின்னால் தங்கள் தவறை உணர்ந்த போதும் அவர்கள் அவனை இன்னும் அதிகமாகவே காதலித்தார்கள். மேலும் அவர்கள் யாரும் அவனுடன் சந்தோஷமாக இருந்ததில்லை. காலம் கடந்து போனது. அவன் அவர்களுக்கு பிரியமானான். அவர்களோடு பழகினான். பின்பு பிரிந்தான். ஆனால் ஒருபோதும் அவன் காதலித்ததில்லை. அந்த உணர்வு எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அது காதல் அல்ல.
இப்போதுதான், அதுவும் தலை நரைத்த பின்புதான் அவன் சரியாக நிஜமாக காதலில் விழுந்திருக்கிறான். வாழ்க்கையில் முதனாக. அன்னா செர்கேவ்னாவும் அவனும் ஒருவரை ஒருவர் கணவன் மனைவி போல நெருக்கமான மென்மையான நண்பர்கள் போல காதலித்தனர். விதி அவர்களை ஒருவருக்கொருவர் சொந்தமென்று கட்டமைத்திருக்கிறது என்றுதான் அவர்களுக்கு பட்டது. ஆனால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அவனுக்கு ஏன் மனைவி, அவளுக்கு ஏன் கணவன் என்பதை. பறந்து சென்ற ஒரு ஜோடி பறவைகள் பிடிபட்டு வெவ்வேறான கூண்டுகளில் கட்டாயத்தின் பேரில் வாழ்ந்து கொண்டிருப்பது போல அவர்கள் இருந்தனர். அவர்களின் இறந்த காலத்தில் எதை செய்வதற்கு வெட்கப்பட்டார்களோ அதை இருவருமே மன்னித்து விட்டார்கள். நிகழ்காலத்தில் எல்லாவற்றையும் மன்னித்தார்கள். அவர்களின் இந்த காதல் இருவரையும் மாற்றிவிட்டது என்று அவர்கள் உணர்ந்தார்கள். கடந்த காலத்தில் மனச்சோர்வுக்கு கணங்களில் மனதுக்கும் தோன்றும் விவாதங்களால் அவன் தன்னை தேற்றிக் கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது விவாதங்களை பற்றி அவனுக்கு அக்கறையில்லை. அவனுக்குள் ஆழமான இரக்க உணர்வு உண்டானது. உண்மையாக மென்மையாக இருக்க அவன் விரும்பினான். அழாதே என்றான் அவன். நிறைய அழுதுவிட்டாய், போதும், இப்பொழுது பேசுவோம். என்ன செய்யலாம் என்பதை பற்றி யோசிப்போம். அவர்கள் நீண்ட நேரம் ஒருவருக்கொருவர் யோசனைகள் சொல்லிக் கொண்டிருந்தனர். இரகசியத்தின் தேவையை, ஏமாற்றுகின்ற தேவையை, வெவ்வேறு நகரங்களில் வாழ்ந்து கொண்டு நீண்ட காலமாக ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருக்க வேண்டிய தேவையை எப்படி தவிர்ப்பது என்பதை பற்றி பேசினர். தாங்க முடியாத இந்த கட்டுத்தலையிலிருந்து எப்படி அவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்வது? எப்படி 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 என்று அவன் தலையை பிடித்து கொண்டு கேட்டான். எப்படி? இன்னும் கொஞ்சம் காலத்தில் தீர்வு கிடைத்துவிடும். அப்புறம் புதிய அற்புதமான ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகும் என்பது போல தோன்றியது. தங்கள் முன்பு இன்னும் நீண்ட நீண்ட ஒரு சாலை இருக்கிறது. அதன் ஆகச் சிக்கலான, ஆக கடினமான ஒரு பாகம் இப்பொழுதுதான் ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது என்பது இருவருக்குமே தெளிவாக புரிந்தது. முற்றும்.